ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நளினியை முன்கூட்டியே விடுதலை செய்ய கோரி தொடரப்பட்ட வழக்கில் ஜனவரி 2ஆம் தேதிக்குள் தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நளினி தாக்கல் செய்த மனுவில் தமிழக அரசின் கொள்கை முடிவு அடிப்படையில் கடந்த 1994ஆம் ஆண்டு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையை அனுபவித்த ஆயுள் தண்டனை கைதிகளை மனிதாபிமான அடிப்படையில் முன்கூட்டியே விடுதலை செய்யலாம் என அரசாணை வெளியிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் கடந்த 2014ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி தமிழக உள்துறை செயலருக்கு அளித்த மனுவின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தமது மனுவின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க தமிழக அரசிற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கோரியிருந்தார். இந்த வழக்கின் விசாரணை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி MM சுந்தரேஷ் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி இதுகுறித்து வரும் ஜனவரி 2ஆம் தேதிக்குள் தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டார்.